அவர்களே பலத்த கருவொலிக்கு இடையில் இம்மேடைக்கு வந்து வீடுரை ஆற்றுமாறு அன்புடன் நினைக்கிறோம். அன்பில் சிறந்த நண்பர்களே, அறம் செய்ய விரும்பும் மற்றும் நீதியின் குரல் இணைந்து வழங்கக்கூடிய அறம் விருதுகள் தொடர்ந்து 10 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த விருதுகள் வழங்கப்படுகிறது. இது ஒரு அறம் விருதுகள் ஹை லெவல் அவார்ட் என்று சொல்லக்கூடிய இந்தியாவின் மிக சிறந்த உயரிய விருது என்ன விருது என்று சொன்னால் அது அறம் விருதுகள். அந்த அறம் விருதுகளை பெற வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அகமகிழ்ந்து வருக வருக என்று வரவேற்று வாழ்த்துகிறேன். நிறைய பேருக்கு நிறைய விருதுகள் இருக்கு. ஆனால் அறம் விருதுகள் பொதுவாக அவருடைய சேவை, தொண்டு, சமூகத்தில் அவருடைய பணி இவைகளை ஆராய்ந்து அறம் செய்ய விரும்பும் அறக்கட்டளையினுடைய நிறுவனர் நல்லமணி அவர்கள் கூடுதல் பரிசீலனையோடு இந்த அறம் விருதுகளை ஏதோ ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு மட்டும் வழங்காமல் தமிழகம் தழுவிய எல்லா மாவட்டங்களிலிருந்தும் வருகை வந்திருக்கிறீர்கள். அதற்காக நல்லமணி அவர்களை நான் மீண்டும் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அறம் என்று சொன்னால் வடமொழியிலே தர்மம் என்று சொல்வார்கள், தமிழிலே அறம் என்று சொல்வார்கள். ஆத்திச்சூடி தந்த அவ்வையினுடைய அறம் செய்ய விரும்பு என்கிற அந்த தலைப்பு, அதன் அடிப்படையிலே நாம் அறம் விருதுகளை பெற்றிருக்கிறேன் என்று சொல்லுகிற பொழுதே சமூகத்தில் ஒரு கௌரவம், ஒரு மரியாதை நிச்சயமாக உங்களுக்கு உண்டு. இந்த நிகழ்ச்சியிலே என்னோடு இணைந்து உங்களுக்கு வழங்கி இருக்கிறார் கலைத்தாயின் மூத்த மகன்களில் ஒருவராகிய சில தினங்களுக்கு முன்பு கலைத்துறையில் 50 ஆண்டு கால சாதனையை படைத்து இந்தியாவிலேயே இயக்குனர் என்கிற வகையில் சிறந்த இயக்குனர் பட்டியலிலே தினம் விட்டு எண்ணக்கூடியவர்களில் நம்முடைய அருமை அண்ணன் பாக்கியராஜ் அவர்கள் முதலிடம் பெறுகிறார் என்று இந்த உலகத்திலே மட்டுமல்ல வடபுலத்திலே இருந்து வந்தவர்களும் வாயார வாழ்க்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய தமிழ் மகன், அழகிய தமிழ் மகன் பாக்கியராஜ் அவர்கள் இந்த கலைத்துறையினர் அத்தனை பேரும் இணைந்து சூப்பர் ஸ்டார் உட்பட மற்றும் கமலஹாசன் உட்பட எல்லோருமே இணைந்து இந்த மிகப்பெரிய விழாவை நடத்தி காட்டினார்கள். அதை நீங்கள் எல்லாம் பார்த்திருப்பீர்கள். பாத்தீங்களா? அந்த விழாவை பாத்தீங்களா? அந்த விழாவை சொல்லுங்க, எல்லாம் பாருங்க. நல்ல சார் உறங்க. ஏன்னா இதெல்லாம் விருது வாங்க வந்திருக்கிறீங்க, சிறப்பானவர்கள். உங்களுக்கு இந்த விருது வழங்கப்படுகிற விருது வாங்கணும் போகணுன்றது மட்டுமல்ல, இந்த விருது கொடுக்கிற பொழுதே சில தகவல்களை ஏன் நாம் சொல்லுகிறோம் என்று சொன்னால், விருது பெற்றவுடன் அக்கௌண்டபிலிட்டி, விருது வாங்கியவுடன் உங்களுக்கு பொறுப்பேற்கிற தன்மை வந்துவிட்டது. ஏற்கனவே நீங்கள் பொறுப்பானவர்கள், சமூக பொறுப்பானவர்கள், சமூக அக்கறையானவர்கள் என்பதோடு மட்டுமல்லாமல் இனிமேலும் இந்த சமூகத்திற்குடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பு அவசியம் என்பதை தெரிந்து ஊக்குவிப்பதற்காகவே இன்றைக்கு இந்த விருது வழங்கப்படுகிறது. ஒவ்வொருவரையும், இங்கே விருது பெற வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயர்ந்த மனிதனாக இந்த அறக்கட்டளை பார்க்கிறது, நீதியின் குரல் பார்க்கிறது. ஏன் என்று சொன்னால், நீங்கள் அத்தனை பேரும் சமூகத்தின் உயர்ந்த மனிதர்களாக இருக்கிறேதான் இந்த மிகப்பெரிய அழகிய அரங்கத்திற்கு நீங்கள் வருகை தந்திருக்கிறீர்கள். பொதுவாக நாடக சபா அப்படின்னு ஒரு விழா நடக்கிறது என்று சொன்னாலே அது ஒரு கௌரவமான விழா. இந்த அரங்கத்தை யாருக்குமே சாதாரணமானவர்களுக்கு அவர்கள் கொடுக்க மாட்டார்கள். பல நிபந்தனைகள் எல்லாம் உண்டு. அப்படிப்பட்ட ஒரு நாடக சபாவிலே தொடர்ச்சியாக இந்த விழாவை நல்லபடி நடத்துகிறார் என்று சொன்னால், இந்த அறக்கட்டளையினுடைய மாண்பு, சிறப்பு தெரிந்ததற்கு பிறகுதான் இவர்கள் தொடர்ச்சியாக வழங்குகிறார்கள். ஆகவே
இந்த அறம் விருதை எங்கே பெற்றீர்கள் என்று சொல்லுகிற பொழுது நாரத சபா விழாவிலே அண்ணன் பாக்கியராஜ் அவர்கள், நீதியரசர் பாஸ்கர் அவர்கள், நல்லவரை உட்பட அவரிடம் நான் வந்து வாங்கினேன் என்று சொல்லுகிற போது அறம் விருது பெருமை கொள்வதோடு மட்டுமல்லாமல் நீங்கள் மேலும் பெருமைக்குள்ளாராக மாறுகிறீர்கள் என்று சொல்ல வேண்டும். அறம் தர்மம் என்று சொல்லுகிற பொழுது அது நாட்டிலே குறைந்து விட்டது. எல்லா மதங்களும், அது இஸ்லாமிய மதமாக இருந்தாலும் சரி, இந்து மதமாக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவ மதமாக இருந்தாலும் சரி, நீங்கள் அறம் செய்யுங்கள், நீங்கள் சம்பாதிப்பதிலே இருந்து இல்லாதவர்களுக்கு நீங்கள் கொடுங்கள், தர்மம் செய்யுங்கள் என்று சொல்லுகிறது அறம். அந்த அறத்தை எத்தனை பேர் செய்கிறார்கள் தெரியவில்லை. சமீபத்திலே பத்மா எனக்கூடிய ஒரு துப்புரவு தொழிலாளி, இவ்வளவு நிறைய பேர் இந்த செய்தியை நீங்கள் வாசித்திருக்கிறீர்கள். சென்னையிலே டி நகரிலே ஒரு துப்புரவு தொழிலாளர் பத்மா என்கிறவர் 45 சவர நகை கீழே கிடந்தது. துப்புரவு பணியாளர் ஏழ்மையிலும் வறுமையிலும் இருக்கக்கூடியவர். அவர் ஊதியம் உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் அந்த 45 சவரனை கண்டெடுத்ததற்கு பிறகு அதை எடுத்துக்கொண்டு சென்று அதை காவல்துறையினர் உரியவரிடம் ஒப்படைத்து அந்த துப்புரவு தொழிலாளி தன்னுடைய அறத்தை நிரூபித்தார். நான் வந்தமணி அவர்களிடம் கேட்டுக் கொள்கிறேன், அடுத்த முறை அறம் விருதினை அவர்களுக்கு சிறப்பான விருதாக நீங்கள் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு அவர்களை அழைத்து சென்னையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நிறுவனங்களான சௌபாக்கியா நிறுவனம், அதற்கு பிறகு செலானி ஜுவல்லரி என்று பல நிறுவனங்கள், எல்கேஎஸ் போன்றவர்களெல்லாம் இன்றைக்கு அவர்களை வாழ்த்துகிறார்கள். எனக்கு அதை விட உங்களுடைய வாழ்த்து இதை போன்று ஒரு உதாரணமாக, ஏன்னு சொன்னால் நாம் நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு அடையாளமாக ஒரே ஒரு நேர்மையாளர் தான் இருக்கிறாரா என்ற கேள்வி வேண்டாம். நீங்கள் அனைவருமே நேர்மையாளர்கள். ஏன்னு சொன்னால் இன்னைக்கு அவரை நாம் தூக்கி பிடிக்கிறோம், உயர்த்தி பிடிக்கிறோம் என்று சொன்னால் இந்த சூழ்நிலையில் இந்த நேரத்திலே அவர் நினைத்திருந்தால் அந்த 45 சவரனை மறைத்திருக்கலாம். அந்த 45 சவரன் அவருடைய வாழ்க்கையே புரட்டி போட்டிருக்கலாம். அந்த துப்புரவு பணியிலே இருந்து அவர் ஈடுபட்டிருக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் இதை யார் துணைத்தார்களோ அவருடைய மனநிலை எப்படி இருக்கும், எப்படியெல்லாம் பரிகணித்திருப்பார்கள். அது ஒரு பெண்ணினுடைய மனவிழாவுக்காக வாங்கப்பட்ட அந்த நகை குறைந்து போனால் எப்படி ஒரு பரிதவிப்பு வரும் என்பதை உணர்ந்து அதை செயல்படுத்தியிருக்கிறார்கள் சொன்னால் ஒரு பத்மா மட்டும் போதாது. எல்லோருமே இந்த சமூகத்தில் வாழக்கூடிய எல்லோருமே அந்த அறம் சார்ந்து, அந்த நேர்மை சார்ந்து, அந்த உண்மை சார்ந்து, அந்த வாய்மை சார்ந்து வாழ வேண்டும் என்பதை நான் இந்த இடத்திலே நினைவுபடுத்துகிறேன். இது ஒரு அறத்தினுடைய ஒரு பகுதி. இன்னொரு அறத்தினுடைய பகுதியை என்ன அண்ணன் பாக்கியராஜ் அவர்கள் ஒரு பாக்கியா என்கிற ஒரு நூலை, அது ஒரு தனித்துவமானது. அந்த காலத்தில் வார வாரம் வருகிற பொழுது ஆரவாரத்தோடு இருக்கும். அற்புதமான கதைகள் இதிலே இருக்கும். அதுல எல்லாமே அவர் எடுத்த படங்களாக இருந்தாலும் கூட அது சின்ன வீடாக இருந்தாலும் அந்த சின்ன வீடா இருக்கும். ஆனால் அது அந்த கருத்துக்கள் அது முடிக்கும் போது அந்த கருத்துக்கள் எப்படி இருக்கும், அது சின்ன வீடு வச்சுக்கிறாரு தான் இருக்கும். அது மாதிரி ஒவ்வொரு படத்திலும் ஒரு தாக்கம், ஒரு நற்கருத்துக்கள் அவருடைய இருக்கும். காசி விஸ்வநாதனுடைய ஆலயம் தெரியும், வாரணாசியிலே இருக்கு. காசி வாரணாசியில இருந்து கடவுள் ஒரு நாள் ரொம்ப பசி கடவுளுக்கு, கல்வரையில இருந்த காசி விஸ்வநாதனுடைய மனைவி யார், அவங்க அன்னபூரணி உங்களுக்கு தெரியும். அன்னபூரணி இருந்ததுக்கு பிறகும் கூட காசி விஸ்வநாதனுக்கு பசி எடுக்கிறது. அந்த பசி எடுக்கும் பொழுது வெளியே வருகிறார், ஒவ்வொருவரையும் பார்க்கிறார். ஐயா எனக்கு பிச்சை கொடுங்கள், உணவு கொடுங்கள், எனக்கு பசியாக இருக்கிறது. அதாவது ஒரு மெலிந்த வயோதிக தோற்றத்திலே காசி விஸ்வநாதன் அந்த வாரணாசி வீதியிலே வந்து ஒவ்வொருவருடன் பிச்சை கேட்கிறார். ஏன்னு சொன்னால் அவன் பிச்சாண்டி அல்லவா, பிச்சை எடுத்துதான் தன்னுடைய வயிறு வளர்க்க வேண்டும் என்கிற நிலையில் கடவுள் வெளியே வந்து ஒவ்வொருவரும் பிச்சை கேட்கிறார். எல்லா தனவந்தர்களும் அவனுக்கு பிச்சை எடுக்க மறுக்கிறார்கள். அவருடைய தோற்றத்தை பார்த்து கடைசி நேரத்திலே அவனும் கேட்கிறான், ஒரு செல்வந்தனும் கேட்கிறான், ஒரு அம்மையாரிடம் கேட்கிறான், எல்லோரிடம் அவனிடம் கேட்கிறான். பிச்சை யாருமே போடவில்லை. அந்த பகுதியிலே ஒரு பிச்சைக்காரன், ஒரு தொழுநோயாளி, உடம்பெல்லாம் அவனுக்கு மேடியெல்லாம் ரத்தமும் சீழும் வழிந்து கொண்டிருக்கிறது. அவன் பக்கத்தில் 4 நாய்கள். அந்த நாய்களுக்கு தன் கையிலே இருக்கிற உணவை பரிமாறி கொண்டு மீதி உணவை கையிலே வைத்துக் கொண்டிருக்கிற போது காசி விஸ்வநாதனிடம் வருகிறான். காசி விஸ்வநாதனிடம் வருகை தந்து எனக்கு பசிக்கிறது, உணவை கொண்டு என்று கேட்கிற பொழுது அட்டியின்றி அக்கறையே அவ்விடத்திலேயே எடுத்து அந்த உணவை எடுத்து காசி விஸ்வநாதனுக்கு கொடுத்தான். காசி விஸ்வநாதனுக்கு ஒரே ஆச்சரியம். என்ன ஆச்சரியம் சொன்னால் நாம் எல்லோரிடமே கேட்டோம், நூற்றுக்கணக்கானவர் கேட்டோம்.
எல்லோரும் இருக்கப்பட்டவர்கள், அவர்களெல்லாம் அந்த உணவை கொடுக்கவில்லை. ஆனால் இந்த தொழுநோயாளி பிச்சைக்காரன், இவன் தன்னுடைய நாய்க்கு உணவை கொடுக்கிறான், நான் கேட்டவுடன் எனக்கு உணவை கொடுக்கிறான் என்று சொல்லி இவரிடம் நான் கடவுள் என்பதை சொல்லிவிட வேண்டும், நான் தான் காசி விஸ்வநாதன் என்று சொல்லிவிட வேண்டும் என்று சொல்லி இந்த உணவை எனக்கு கொடுக்கிறாயே, யார் யார் என்று தெரிகிறதா என்று அவனை பார்த்து கேட்கிற பொழுது அவன் சொல்கிறான், முதலில் பசியாரிவிடு பசியாரிவிடு, இல்லை இல்லை நான் யார் என்று நீ தெரிந்து கொள் அப்படின்னு சொல்லுகிற பொழுது முதல்ல உன்னை பார்த்தா ஒரு 3-4 நாள் பட்டினி இருக்கிற மாதிரி தெரியுது, உடனடியாக இதை சாப்பிடு என்று சொல்லுகிற பொழுது இல்லை என்னை பற்றி நீ தெரிஞ்சுக்கணும்னு சொல்லுகிற பொழுது அந்த தொழிலாளி சொல்கிறான், உன்னை பற்றி எனக்கு தெரியும், நீ வேறு யாரும் அல்ல, இறைவன் காசி விஸ்வநாதன். ஆகவே நான் சொல்லுகிற பொழுது ஆச்சரியப்பட்டு போனார் கடவுள், எப்படி உனக்கு தெரியும் என்று சொல்கிற பொழுது என்கிட்ட யாராவது நீ சாப்பாடு கேட்பாங்களா, என் உருவத்தை பார், என் உடம்பை பார், என் கையை பார், எல்லா கைகளும் வழிகடித்து விட்டன, இதிலே இருந்து யாராவது சாப்பாட்டை வாங்கி தந்தார்களா, இறைவன் ஒருவனுக்கு மட்டும்தான் அந்த உயர்ந்த குணமும் மனித குணமும் உண்டு, அதை நான் உணர்ந்து கொண்டேன், நீதான் காசி விஸ்வநாதன், நீதான் இறைவன் என்று சொல்லுகிற பொழுது பிரமித்து போறார் இறைவன். ஆக இது ஒரு அறத்தினுடைய ஒரு பகுதியாகத்தான் நான் பார்க்கிறேன். இப்படி நாம் அறத்தை இறைவன் வழியிலே இருந்து மனித ரூபத்திலே இருந்து நாம் பார்க்கிறோம். பத்மாவை நாம் ஒரு மனித ரூபத்திலே மனிதநேயத்தோடு பார்க்கிறோம் என்று சொன்னால், இறைவனை நாம் இந்த ரூபத்திலே நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும்? அறம் சார்ந்த வாழ்க்கையாக இருக்க வேண்டும். வாழ்கிற பொழுதே அறம் சார்ந்த வாழ்க்கையாக இருக்க வேண்டும். நாம் கற்கிற கல்வி எப்படி இருக்க வேண்டும்? அறம் சார்ந்த கல்வியாக இருக்க வேண்டும். அறம் சார்ந்த கல்வியாக, நேர்மையான ஒரு கல்வியாக இருக்க வேண்டும். நாம் நடத்துகிற அரசியல் எப்படி இருக்க வேண்டும்? அறம் சார்ந்த அரசியல், அறம் சார்ந்த வாழ்க்கை, அறம் சார்ந்த கல்வி, அறம் சார்ந்த அரசியல், அறம் சார்ந்த வணிகம், எல்லாவற்றையும் அறம் சார்ந்துதான் இருக்க வேண்டும். நேர்மையற்ற வணிகம் வன்முறைக்கு விற்கிறது என்று நான் சொல்லவில்லை, மகாத்மா காந்தியடிகள் சொல்வாங்க. நேர்மையற்ற வணிகம், ஒரு வணிகத்தை நேர்மையாக செய்தீர்கள் சொன்னால் பிரச்சனை இருக்காது. அந்த வணிகத்தை நீங்கள் நேர்மையற்ற முறையில் செய்தீர்கள் சொன்னால் வன்முறையிலே விடும் வியாபாரம் விழுந்து போய்விடும். ஆகவே அறத்தை தழைத்தோங்க வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் வருகிறவர்கள் வரவேற்கிறேன். நல்லபடி அவர்களையும் நான் பாராட்டுகிறேன். இதே போல தொடர்ந்து நல்ல மனிதர்களை நீங்கள் தேடிக் கொள்ளுங்கள். இந்த சமூகத்துக்கு அவர்கள் உரமாக இருப்பார்கள், விதைகளாக இருப்பார்கள், நல் விதைகளாக இருப்பார்கள். இங்கே வந்திருக்க அனைத்து நல் விதைகளையும் பாராட்டி விருதுகளை பெறுங்கள். இந்த சமூகத்தை உயர்த்துங்கள் என்று கூறி வாய்ப்புகள்